ஹாய் ஹலோ வணக்கம் தோழிகளே. இன்றைக்கி ஒரு பிளானும் இல்லைங்க. ஆனால் அம்மா குஞ்சு மீனுன்னு வித்துச்சுங்க. சரி ஒடியாந்து பார்த்தாக்கா அதுக்கு அம்மா குஞ்சு மீன் இல்லைங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குஞ்சு மீன் வந்துடுச்சா, வாங்க ஆவலாக வாங்கிட்டோம். சூப்பராக சமைச்சிருவோம். கட்லா மீனில் வளர்ப்பு கெண்டை குஞ்சு மீனுங்க. அதுவும் சூப்பராக தான் இருக்கும். சமைச்சிருவோம் வாங்க, பார்த்துருவோம். சூப்பராக இருக்கும். பாப்பா குஞ்சு மீன் ஆசைப்பட்டு வாங்கியாச்சுங்க. ஆனால் சீர் பண்ணுறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டோம். ஆனால் பெரிய மீன் சத்தோட்டத்துக்குள்ளே சீர் பண்ணி குழம்புச்சிடலாங்க. ஆனால் இது முடியாதுங்க. ஆசைப்பட்டாச்சு, ஆனால் பண்ணித்தானே ஆகணும். செம்மையாக இருக்கும் பாருங்க. இவ்வளோ புளிங்க, தேவைக்கப்ப உப்பு, 1 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணி சேர்த்து கரன்னு கரைச்சிடலாங்க. உப்பும் புளியும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியில் கெட்டியாக. மீன் குழம்புக்கு உப்பும் புளியும் ஒன்றா போட்டு ஏன் கரைக்கிறோம்னா, உப்பில் இருக்கிற மண் புளியில் இருக்கிற மண்ணெல்லாம் இந்த அடியில் சேர்ந்துக்கிறோங்க. மேலாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூனில் கோபுரமாக போட்டுடலாங்க மிளகாப்பொடி. ஸ்பூனில் சீரகம் தூள் போட்டுடலாங்க 3 ஸ்பூனு. இதோட 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாங்க. இது வீட்டில் நான் அரைச்சது காய போட்டு, நம்ம வீட்டில் மஞ்சள் கன்று வச்சு அதில் எடுத்த மஞ்சள் தூளுங்க. எவ்வளோ சூப்பராக நல்லா நிறமாக இருக்குது. பொடி பொடியாக வெட்டின சின்ன வெங்காயங்க, பூண்டு, 2 பச்சை மிளகாய், 3 தக்காளிங்க, 1 ஸ்பூன் சோம்புங்க, 1 ஸ்பூன் வெந்தயங்க, 1/2 ஸ்பூன் வெந்தயம், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன். இதை வறுத்துடலாங்க ஃபஸ்ட்டு. போதும். இப்போ குழம்பு வைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கூட ஆயில் விட்டுக்கலாங்க. எல்லா குழம்பும் கொஞ்சம் எண்ணெய் விடுவேன். இப்போ மீன் குழம்பும் கொஞ்சம் கூட விட்டுருக்கேன். இந்த வெந்தயம் சோம்பு பொரிய விட்டுக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொரிச்ச உடனே வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. பேத்துக்கு வந்துடுச்சு. 2 பச்சை மிளகா போட்டுடலாம். தக்காளி நல்லா பொடி பொடியாக தாங்க நறுக்கியிருக்கேன். ஆனால் இப்போ வர்ற தக்காளி எப்படி இருந்தாலும் கரைய மாட்டேங்குது. அதனால லைட்டாக ஒரு சுற்று மிக்சியில் அடிச்சிடலாம். சுற்று விட்டாச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதில் உப்பு போட தேவையில்லை. எல்லாமே இந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் போட்டுருக்கோம். உப்பு, புளி, பொடி, மஞ்சத்தூள் எல்லாமே கலந்து வச்சுருக்கோங்க. இதை சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மாதிரி பொடி மீனாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் விரும்பி குழம்பு வைப்பேங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா வதங்கிருக்கு. இதை ஊற்றிடலாம். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கரைச்சி விடணுங்க. போல் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம். ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ மூடி விட்டுலாம். லைட்டாக நீம்பல் விட்டு நம்ம வறுத்தமில்ல அந்த பொடியை பொடிச்சுட்டு வந்துச்சுங்க. அதை இதில் போட்டுடலாம். சேமாக கலக்கி விட்டுலாங்க. இந்த பொடியை வதக்கும் போதும் சேர்த்துக்கலாம், இப்போவும் சேர்த்துக்கலாம். இந்த பொடி மீன் குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்குங்க. அப்படியே கொதிக்கும்போது நல்லா கம்மன்னு வாடை வருங்க. அப்போதைக்கு மாங்காய் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட மாங்காயில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து வறுக்க பரட்டி வச்சுருக்கேங்க. இந்த அவ்வளோது கெளுத்தியும் சேர்ந்து இந்த பொடியும் சேர்த்து போட்டுருவோம் மீனில் குழம்புல. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. போட்டுடலாம் இந்த பொடியை மீன்களை. செம்மையாக இருக்கும். ஒரே கெண்டை மட்டும் வாங்கியிருந்தேங்க. அதோட இந்த கெளுத்தியும் சேர்த்து பாருங்கள். பார்க்கையிலே நல்லா நான் ஊறுதா. பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. இந்த மீன் குழம்பு நான் சொல்கிற பக்குவத்தில் வைங்கங்க. செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்பு மீனை மீனை தனியாக குழம்பு தனியாக பிரித்து எடுத்துருவோங்க. அப்போ தான் எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும். வேகட்டும். எவ்வளோ தண்ணியாக கரைச்சோம். இப்போ நல்லா கொலன்னு வந்துருச்சுங்க. வெந்துருச்சு மீன். இன்னும் 1 நிமிஷம் கொதிக்கட்டும்.
சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன பக்குவத்தோடு வைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தலைன்னு கொதிச்சிருச்சுங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குஞ்சு மீன் குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்டி அள்ளும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. சோறு கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க, இது சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுக்கலாம் நிறைய. சமைக்கையிலே டேஸ்ட்டு பார்க்குறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் பாருங்கள். இப்போ டேஸ்ட்டு தான் பார்க்க போகிறேன். நல்லா சுட சுட அப்பா சுடுதுங்க. ஆனால் ஆசையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. கெளுத்தி மீனும் சேர்ந்துருக்கு, கெண்டை குஞ்சு மீன் சேர்ந்துருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோடு வச்சு பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்கும். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிடாதீங்க, கருவேப்பிலையே போட்டுறாதீங்க. சாம்பாரில் தான் கருவேப்பிலை போடணும். குழம்ப தனியாக இருத்துட்டோங்க. இந்த மாதிரி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இருத்துட்டேன். இந்த கொஞ்சம் குழம்பா இருக்கிறத நிறைய இருக்குது, எடுத்துடலாம். இப்படி கொஞ்சம் குழம்பு ஊற்றினோம்னா நல்லா சுள்ளுன்னு இதில் பிடிச்சிருங்க. உரப்பு உப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் குழம்பு இருக்கட்டும், அப்போ தான் மருக சூடு பண்ணையில் கரெக்டாக இருக்கும். இப்படியே வச்சிட வேண்டியது. பிடிச்சிருக்கா? குழம்பு தனியாக எடுத்தாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்படி சுற்றும் போது நடுக்கொண்டு விலகிக்கிறங்க. இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் எடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.